ஒரு காலத்தில் 20 எம்எல்ஏக்கள் இந்த கட்சிக்கு இருந்தது. இன்னைக்கு அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறது. ஏன் தெரியுமா? உழைக்க வேண்டிய இடத்துல உரிமை கொண்டாடிட்டு இருந்தோம். என்னை ஏமாத்துறவங்களை நான் மன்னிப்பேன். ஆனால் என்னை நம்பி வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை ஏமாற்ற நான் விடமாட்டேன். எனக்கு இந்த வயசில் பதவியோ அதிகாரமோ தேவையில்லை. நான் கட்டின இந்த வீட்டை உங்களுக்காக காப்பாற்றவே நான் இப்போ முன்னாடி வந்து நிற்கிறேன். இந்த கட்சியை காப்பாற்ற சில உறவுகளை இழக்கணுமா? ஏற்கனவே நான் அதையெல்லாம் தள்ளிட்டு வந்திருக்கேன். சட்டப்படியும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தலைமை பதவியே கோர்ட்டில் நிற்குது. அஸ்திவாரத்திலேயே சந்தேகம் வந்தால் அந்த கட்டடம் எப்படி நிற்கும்? அதுபோல்தான் சொல்கிறேன். டிசம்பர் 29ஆம் தேதி சேலத்தில் கூடுற பொதுக்குழு சாதாரண கூட்டம் இல்லப்பா. அது உண்மையான பாமகவோட மறுபிறப்பு.